ஒளிபரப்ப உதவுபவர்கள் டி. ஜான் சேவியர் குடும்பத்தினர், திண்டுக்கல். ஏ. துரைசாமி, A.S. ஆண்டனி அம்மாள் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். தந்தையாம் கடவுளை நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உயிர் மூச்சை நமக்கு தந்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்களின்படி நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமையின் பெயரால் நாம் தீய வழிகளில் நடந்திருப்போம். இந்த நேரத்திலே ஒரு சில நொடிகள் நாம் கண்களை மூடி நாம் அவ்வாறு ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு கீழ்ப்படியாத மனிதர்களாக வாழ்ந்திருந்தால் அந்த நிலைகளை, நாம் செய்த குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி தெய்வீக திருப்பலியிலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் நீர் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 மற்றும் 15 முதல் 17 வரை. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை, மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதரிடம், தோட்டத்தில் இருக்கும் எல்லா மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 104. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடையன அணிந்துள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, அந்த உண்மையினால் எங்களை புனிதப்படுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, இயேசு அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய் விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயது என குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவையாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உணவு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு பிரச்சனைக்குரிய பொருளாக தான் உணவு பார்க்கப்படுகிறது இல்லைங்களா? அது இன்றைய காலகட்டமாக இருக்கட்டும், இயேசு வாழ்ந்த காலகட்டங்களாக இருக்கட்டும். இன்றைய காலகட்டங்களிலே
மாட்டு இறைச்சி எப்படி ஒரு பேச்சு பொருளாக, ஒரு தீட்டுப்பட்ட உணவாக பலரால் பார்க்கப்படுகின்றதோ, அதே போன்று இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் பன்றி இறைச்சியானது ஒரு தீட்டுப்படுத்த ஒரு உணவாக கருதப்பட்டது. காரணம், மோசே சட்டத்தின் வழியாக லேவியர் ஆகமம் 11வது அதிகாரத்திலே தீட்டுப்படுத்தப்பட்ட உணவுகள் பட்டியல் நாம் பார்க்கப்படுகின்றோம். அதாவது இந்த உணவுகளை உண்ணக்கூடாது, அது தீட்டானது, தவறானது, நன்று அல்ல என்று குறிப்பிடப்படுகின்றது. அதுவும் யூதர்களுக்கு தூய்மை மிக மிக முக்கியம். நம்ம பலர் எப்படி மிகவும் தூய்மையாக, அதாவது வெளிப்புறத்தில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கண்ணும் கருத்தமாக நாம் இருக்கின்றோமோ, அதே போன்று யூதர்களுக்கு தூய்மை என்பது மிக முக்கியமாக பார்க்கிறார்கள். எனவே அவர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் அதை சரிவர கடைபிடிப்பார்கள். எந்த அளவுக்கு என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த தீட்டுப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடுவதற்கு பதிலாக நான் இறப்பதே மேல் என்று அவர்கள் எண்ணிய எண்ணங்களை நாம் 2வது மக்கபேரிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதாவது சிறிய அரசன் அந்தியோக்கு எபிபான் என்கின்றவன் பன்றி இறைச்சி உண்ண வேண்டும், அனைவரும் உண்ண வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தை அவர் எடுத்து வருகின்றார். அப்பொழுது 7 நபர்கள், சகோதரர்கள், நாங்கள் பன்றி இறைச்சி உண்ண மாட்டோம், நாங்கள் சாவதற்கு கூட தயார், ஆனால் தீட்டுப்படுத்தப்பட்ட அந்த உணவை நாங்கள் உண்ண மாட்டோம் என்று சொல்கிறார். இவர்களுக்கு அவருடைய தாயார் துணை போவதையும் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உணவு பழக்க வழக்கங்களில் மட்டுமே தூய்மையை பார்த்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், உண்ணுகின்ற உணவில் எந்த தீட்டும் இல்லை. நம்முடைய எண்ணங்களில் இருந்துதான் தீட்டானது, தவறானது வெளி வருகின்றது என்பதை அவர் இங்கு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நான் இறைச்சியை உண்ணவில்லை என்பது என்னுடைய விருப்பம். மாட்டு இறைச்சியோ அல்லது வேறு ஏதாவது இறைச்சியோ மற்றவர்கள் உண்ணுகிறார்கள் என்பது அவரவருடைய சொந்த விருப்பம். அப்படி இருக்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்கிறார் என்றால், எந்த உணவாக இருந்தாலும் பசியை ஆற்றக்கூடிய உணவு என்பதால் அந்த உணவு நன்று, நன்மைதான் என்று இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு சொல்லுவது, நீங்கள் சடங்குகள், சம்பிரதாயங்களை மட்டும் பின்பற்றுகிறீர்கள், உணவில் தூய்மையை பார்க்கின்ற உங்களுக்கு எண்ணங்களில் ஏன் தூய்மை இல்லை என்று அவர் கேட்கின்றார். அதைதான் நாம் இன்று நற்செய்தியிலே பார்க்கின்றோம். மொத்தம் 12 தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்டியலை இயேசு பட்டியலிடுகின்றார். முதலாவதாக நாம் பார்க்கின்றோம் பரத்தமை. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் நம்முடைய எண்ணங்களின் வழியாக தீய செயல்களை நாம் செய்கின்றோம். அதனால நல்லா பாருங்க, இயேசு சொல்லுவார், ஒருவர் விபச்சாரம் செய்வதால் அவர் தவறு செய்துவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. ஒருவர் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் அல்லவா, அப்பொழுதே அவர் அந்த தவறை செய்து விட்டார் என்று இயேசு சொல்கிறார். காரணம், ஒரு செயல் செய்வதால் தான் ஒருவர் தவறு செய்து விட்டார் என்பதல்ல, அந்த செயல் செய்வதற்கு அவர் எண்ணுகின்றாரே, அந்த எண்ணம் எண்ணுகின்ற பொழுதே அவர் அந்த தவறை செய்து விட்டார் என்று இயேசு சொல்கின்றார். எனவேதான் இயேசு சொல்கின்றார், உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய செயல்களும் தூய்மையாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் தூய்மை இல்லை என்றால் உங்களுடைய எண்ணங்களும் தூய்மையாக இல்லை என்பதுதான் அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இன்று பல நேரங்களிலே நாம் பரத்தமையில் ஈடுபடுகின்றோம், களவுகளில் ஈடுபடுகின்றோம். விபச்சாரம், பேராசை, இவை அனைத்தும் தீய எண்ணங்களை விளைவிக்கக்கூடியவைதான். ஒருத்தரை பார்த்து நாம் பொறாமைப்படுகின்ற பொழுது அங்கு அவருக்கு எதிராக நாம் தீங்கு செய்ய நாம் முற்படுகின்றோம். காரணம், நம்முடைய எண்ணம் தவறாக இருக்கின்றது. அதனுடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களை எப்படி கால்வாரி விடலாம் என்கின்ற செயல்களில் தான் நாம் எண்ணுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் நன்மை தீமையை தெரிந்து கொள்ளக்கூடிய திறனை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். முதலாவது வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம், இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவது, உங்களுடைய எண்ணங்கள் சீர்தூக்கி இருக்கட்டும். அப்படி உங்கள் எண்ணங்கள் நன்மையை பயக்கக்கூடியவையாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய செயல்களும் சிறப்பாக இருக்கும். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் ஏற்றம் பெற நாம் இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய எண்ணம் போல நம்முடைய வாழ்க்கையும் நன்மையாக, தூய்மையாக இருக்கவும், அனைவருக்கும் நன்மை செய்திடவும்
நாம் இத்திருப்பலிலே மன்றாடுவோம். இத்தகைய அருள் வளத்துக்காக நாம் திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தருளினார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய எண்ணங்களும் ஏற்றம் பெற்றிட தூய்மையாக எண்ணிட நம்மை அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பு அளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்மை தீமைகளை தேர்ந்து தெளிந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: டி. ஜான் சேவியர் குடும்பத்தினர் திண்டுக்கல், ஏ. துரைசாமி, AS ஆண்டனி அம்மாள் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி